என்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு அவரை தந்தனை இவ்வளவு உலகத்தில் அன்பு கூறுகிறார். யோவான் 16:21. For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish, but have everlasting life. John chapter 3, verses 16. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. Your sorrows have been turned into joy. John 16:20. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. எல்லாரும் கை தட்டுவோம். எல்லாரும் கை தட்டலாம். When a man bears with the Lord to he makes even the enemies to be at his feet. Proverbs 16:7. ஆனாலும் ஆண்டவரே, நீ மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். சங்கீதம் 86:15. O Lord, heart of God, full of compassion and gracious, long suffering and plenteous in mercy and truth. Psalm chapter 86, verse 50. தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. The Lord is good to all, and His tender mercies are over all His works. Psalm chapter 145, verses 9. மெதுவா சொல்லுமா. முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ரூத் 3:10. For though I should more kindness in the later end than at the beginning. Ruth chapter 3 verses 10. கை தட்டுவோமா. அடுத்து சத்தமா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21. And being fully persuaded that what he had promised, he was able also to perform. Romans chapter 4, verses 21. அடுத்து வெற்றிமாறனா. இந்த அப்படிப்பா சொல்லுங்கள. தெரியாதா? நீ எப்படி சொல்லி கொஞ்சம் அப்படி லாஸ்ட் சொல்லு. யாரு தர்ஷன் நீ சொல்லியா? போய் சொல்லுப்பா. தமிழ்ல சொல்லு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீ போ. இங்கிலீஷ்ல சொல்லு. எல்லாம் கை தட்டுவோம். Blessed are meek, for they shall inherit the earth. Matthew 5:1. வெரி குட். கை தட்டுவோமா. லாஸ்ட் ரோஸ் யார் சொல்ல போறது? ஆவியின் கனியும் தப்பா. சரி போங்க. நீ சொல்லுவா. சரி சொல்லுவா. தெரியுமா ஆவியின் கனியும்? இப்படிப்பட்ட பிரமாணம் இங்கிலீஷ்ல தெரியுமாம்மா? தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றியா? சரி ஓகே விடுங்க. அப்படியே முடிச்சிடலாமா? தமிழ்ல நீ சொல்ற, இங்கிலீஷ்ல நீ சொல்றியா? சரி அப்ப தமிழ்ல போய் சொல்லு போ. இங்கிலீஷ்ல
இங்கிலீஷ்ல போய் சொல்லு. தமிழ்ல சொல்லாதவங்க சொன்னா நல்லா இருக்கும். ஆவியின் கனியோர் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். But the fruit of Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such no law. Thank you. சொல்லு போப்பா, சொல்லு. தெரிஞ்சது சொல்லு. முந்தின நற்குணம் பார்க்கிறோம், பிந்தின நற்குணம் சுத்தமாய் இருக்கிறது. ரூத் 3:10. வெரி குட். சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் தம்பி தெரிஞ்ச சொல்லு போ. தெரிஞ்சதை சொல்லு. தெரிஞ்சதை சொல்லணும். பரவாயில்ல, சொன்னதே சொல்லு, பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவரே, நீ மன உருக்கமும் இரக்கமும் நீடின பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். சங்கீதம் 86:15. வெரி குட். பாட்டு பாடுறா ஜஸ்ட்.